இந்த கலியுகத்துல தெய்வத்தின் பாதையில வந்துட்டு இருக்கா உண்மையான பக்தர்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய கேள்வி, இந்த கலியுகத்துல பரிபூர்ணமா குருக்கள் பாதத்துல சரணாகதி அடைஞ்ச ஒரு உண்மையான பக்தனோட நிலை எப்படி இருக்கும், அதே மாதிரி இந்த கலியுகத்துல ஒரு பரிசுத்தமான குருக்கள் பரமாத்மாவோட கனெக்ட் ஆயிருக்க ஒரு குருக்களை தெரிஞ்சுக்கிறது எப்படி ஒரு சாதாரண பக்தன்? திருச்சிற்றம்பலம். அருள் பரஞ்சோதி தனிப்பெரும் கருணை. திருச்சிற்றம்பலம். குருவே சரணம். நம சிவாய், நம சிவாய், நம சிவாய். கேள்வி என்ன? கலியுகத்தில் இல்லையா? கலியுகம். கலியுகத்தை பற்றி எப்படி சொல்றது? நிமிட 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 கூட மாறிட்டே போயிட்டு இருக்குது. அவ்வளோ வேகமாகி போயிட்டு இருக்குது. ஒரு நிமிடத்துக்கு முன்னாலே அவன் சுத்தமாக இருப்பான், அடுத்த நொடியில் என்ன ஆகும் சொல்ல முடியாது இல்லையா? அது எப்படி சொல்றது? உண்மையான நிலை, பவித்திரமான நிலை எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியுமா? நம்ம கையில் எதுவும் இல்லையே. ஆட்டி வைக்கிற ஒருத்தர் இருக்கிற, நாங்கள் ஆடிட்டு இருக்கிறோம். இதான் உண்மை. அந்த உண்மையான பாதையில் ஒருத்தர் வரா, அந்த ஆன்மீக வழியில் வந்தா அவனோட நிலை எப்படி இருக்கும்? ஒரு குருவோடைய பாதையில் வந்தா, அந்த ஞான வழியில் ஒருத்தன் வந்து அவனோட நிலை எப்படி இருக்குன்னு சொன்னால் அவன் ஒரு குருவே ஆயிடுவான். அவனுக்கு வேறு எதுவும் தெரியாது. இந்த கலியுகத்தில் அந்த மாதிரி கடவுளுக்கிட்டே சேர்ந்த ஒரு ஆன்மா இருக்குதா? அந்த மாதிரி ஆன்மா இருந்தால் அந்த ஆன்மா எப்படி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி கடவுளுக்கிட்ட சேர்ந்த ஆன்மா அது பரமாத்மன் ஆயிட்டு இந்த உலகத்தில் குரு வடிவத்தில் காட்சி கொடுத்துட்டு இருக்கு. அதை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். அது எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு, அது எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது உங்களுக்கு அதோட எல்லா அனுபவமும் கிடைக்கும். ஒரு உண்மையான சிஷ்யனுடைய அனுபவம், உண்மையான ஒரு குருவுடைய அனுபவம் ரெண்டு ஒன்று தான் இருக்கும். ஆனால் அது வெளியிலே தெரியவே தெரியாது. ஒரு உண்மையான சிஷ்யன் தான் உண்மையான குருவாக முடியும். அதனால சொல்கிறேன், உண்மையான குரு உண்மையான சிஷ்யனுடைய அனுபவம் ரெண்டு பேருடைய அனுபவம் ஒரே அனுபவம் தான், தனித்தனி அனுபவம் கிடையாது. ஆனால் இந்த அனுபவத்தை வெளியில சொல்ல முடியாது. அது அனுபவிக்கக்கூடிய விஷயம், அது அடுத்தவங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய விஷயம் இல்லை. அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கும் போது யாரோட நினைவு கூட வராது, யாரோட நினைவு கூட வராது. அது மனைவியாக இருக்கட்டும், காதலியாக இருக்கட்டும், அப்பா இருக்கட்டும், அம்மா இருக்கட்டும், குழந்தையா இருக்கட்டும், யாரோட நினைவு வராது. அது அந்த மாதிரி நிலை. அது அந்த நிலையை எப்படி வர்ணிக்க முடியும்? அந்த நிலையை வர்ணிக்க முடியாது. அது அவங்கவங்க உணர்ந்துட்டு, அது அவங்கவங்க உணர்ந்துட்டு அவங்களுடைய ஆன்மத்தை பிரகாச பண்ணி அந்த கடவுள்கிட்ட போய் சேர்றதுக்கு தான் ஆன்மீக வழி. அதுக்கு தான் ஞான வழி. இங்கே நடக்குது ஞான சபை, ஆன்மீக சபை, அறிவு சபை, என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். பதில் கிடைச்சதா? யார் உனக்கு உண்மையான குருன்னு உன்னோட ஆன்மத்துக்கு அது சொல்லுதோ, இவர் தான் அப்போ உன்னோட உண்மையான குரு, அவர் தான் உனக்கு கடவுள். இதான் சொல்ல முடியும். புரியுது இல்லையா? சந்தோஷமா இரு, குஷியா இரு, எது பற்றி கவலைப்படாது. இதான் சொல்றதுக்கு இஷ்டப்படுறேன் நான். எதுக்காக கவலைப்படணும்? நாங்கள் வரும்போது எல்லாத்தையும் வாங்கி விட்டு வந்தாச்சு. இன்னும் இங்கே மாற்ற முடியாது எதுவுமே. இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்ட போது, இந்த பூலோகத்துக்கு வரும்போதே எல்லாத்தையும் நமக்கு என்னென்ன வேணும் எல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒரு பிக்னிக்கு போகும்போது எத்தனை துணி வேணும், எந்தெந்த ட்ரெஸ்ஸு வேணும், என்னெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் பேக்கில் போட்டுட்டு போகிறோம் இல்லையா? அதே மாதிரி இந்த உலகத்துக்கு வரும்போது நமக்கு பின்னாலே நமக்கு என்னெல்லாம் வேணும், எப்பப்போ துணி மாற்றணும், எப்பப்போ எந்தெந்த வேஷம் போடணும், என்னென்ன பண்ணணும், எங்கெங்கே இருக்கணும், எங்கெங்கே பணியணும், எங்கெங்கே ஆங்காரத்தில் இருக்கணும்,
எங்கே ஓம்காரத்தில் போகணும்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த பேக்குக்குள்ளே போட்டு கொடுத்துருக்கா. அது நமக்கு பின்னால் இருக்கு, தெரியலையே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் அனுபவத்தில் நாங்கள் உணரணும். இதான் சொல்ல முடியும். உங்க அனுபவம் தான் உங்களுக்கு குரு. வேற யாரும் குரு ஆக முடியாது. குருவுக்கு எவ்வளோ ஞானம் இருக்கட்டும், எத்தனையோ ஞானம் இருக்கட்டும் குருவுக்கு, அதோட மேலமான ஞானம் ஒரு சிஷ்யனுக்கிட்ட இருக்கும். அப்போதான் அவன் குரு இடத்துக்கு போக முடியும். குருவோட ஞானத்தோட ஒரு படி அதிகமான ஞான சிஷ்யன்கிட்ட இருந்தால் அந்த குரு அந்த சிஷ்யனை குருவாக ஏற்றுக்கிறாரு. அவரோட இடத்தை அவர் விட்டுட்டு போயிட்டே இருப்பார், விட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். இனிமேல் நீயே பார்த்துக்கோப்பா இதுன்னு சொல்லி, என்னோட வேலை முடிஞ்சிருச்சு, நான் போகிற நேரம் வந்தாச்சு, நீ உட்காரு. அந்த குருவோட இடத்துல உட்காரும்போது தான் தெரியுது குருவோட நிலை என்னன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னால தெரியாது. அப்போ அந்த குருவுக்கு ஒரு சிஷ்ய வருவான். அவன் என்ன பண்ணுவான்? அதுக்கு மேலா யோசனை பண்ணுவான், அதுக்கு மேலான ஞானத்தை கண்டுபிடிப்பான். சந்தோஷமாகுது, என்னோட நிலைமாச்சு, நீ உட்காரு, நான் போயிட்டே இருக்கேன், அவ்வளோதான். இதில் எப்படி கண்ணு மூடி உட்கார்ந்தா கிடைக்கிறது? வாசி யோகத்தில் கிடைக்குமா? இல்லை தியான யோகா எல்லாம் பண்ண கிடைக்குமா? கிடைக்காது. ஜன்ம ஜன்மத்தோட பிராப்தம் இருந்ததா இந்த ஒரு நிலையை அடைய முடியும். இந்த உண்மையை உணர்ந்துட்டு நம்மளோட வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டு போகணும். புரியுது இல்லையா? சந்தோஷமாக இருக்கும். திருச்சிற்றம்பலம். குருவே சரணம். நம சிவாய், நம சிவாய், நம சிவாய்.